ப்ரோ கபடி லீக் சீசன் 11 12 டீம்ஸோட கோச்சஸ் யாரு அண்ட் அசிஸ்டன்ட் கோச்சஸ் யாரு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டான லிஸ்ட் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்டு நார்மலாக கிடையாது, ஒரு கோச்சஸ் கவுண்ட் டவுன் போட்டால் எப்படி இருக்கும், யார் பெஸ்ட் கோச்சு யார் கொஞ்சம் சுமாரான கோச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது PKL சீசன் 11 கோச்சஸ் கவுண்ட் டவுன். இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு டிஸ்க்ளைமரோடவே ஆரம்பிக்கிறேன். ப்ரோ கபடி லீக் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் ஒரு சில கோச்சஸ் ரீடைன் பண்ணப்பட்டிருக்காங்க, ஒரு சில கோச்சஸ் அசிஸ்டன்ட் கோச்சிலிருந்து ப்ரொமோட் ஆயிருக்காங்க, ஒரு சில கோச்சஸ் புதுசாக கொண்டு வரப்பட்டிருக்காங்க, இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு தரமான கோச்சை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பரான கோச்சஸ் தான், தனியாக ஒரு ரெக்கார்டுமே அவங்களுக்கு வச்சிருக்காங்க, அதில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. பட் நாம இந்த வீடியோவில் எடுக்க போகிறது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடி லீக்ல அவங்களோட பார்ட்டிசிபேஷன் அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அஸ் ஏ கோச் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்ம டொமஸ்டிக்கோ இல்லை இன்டர்நேஷ்னலுக்கோ போக போகிறது கிடையாது. இது ப்ரோ கபடி பேஸ் பண்ண ஒரு கவுண்ட் டவுன் மட்டும் தான் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு நான் இந்த வீடியோவோட கண்டென்ட்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொசிஷனுமே கொடுக்காம ஒரு 3 பேரை நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பேர் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ப்ரோ கபடி லீக் சீசன் 11 கோச்சாக ப்ரொமோட் ஆனவங்க தான். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் கோச்சா இருக்கிற பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு கோச் தான். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் தான் ஹெட் கோச்சா ப்ரொமோட் பண்ணப்பட்டிருக்காரு. 2019 இருந்து அசிஸ்டன்ட் கோச்சா இருந்துட்டு இப்போ ஹெட் கோச்சா பெங்கால் வாரியர்ஸ்க்கு ப்ரொமோட் பண்ணப்பட்டிருக்காரு. அண்ட் இவர் இல்லாம பிரவீன் அப்படிங்கிற ஒரு அசிஸ்டன்ட் கோச்சையும் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவர் ஒரு கபடி பிளேயர் அண்ட் குருகிராம் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, கபடி கிளாஸ். அவரையும் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அசிஸ்டன்ட் கோச்சா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிரசாந்த் ஆல்ரெடி அசிஸ்டன்ட் கோச்சா இருந்து ஒரு நல்ல பேர் எடுத்து ப்ரொமோட் ஆகி இப்போதைக்கு ஹெட் கோச்சா மாறி இருக்காரு. அண்ட் பிரவீன் இப்போதைக்கு அசிஸ்டன்ட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. 2 பேருமே ரொம்ப புதுசு அந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும். அதனால இவங்களை நான் கவுண்ட் டவுன் லிஸ்ட்ல எடுத்துக்கல. அண்ட் இது கூடவே இன்னொரு கோச்சும் பார்த்தீங்கன்னா புதுசா உள்ள என்ட்ரி ஆனவர் தான், வேற யாருமே கிடையாது. அசிஸ்டன்ட் கோச்சா இருந்து ஹெட் கோச்சா ப்ரொமோட் ஆன ஜோகிந்தர் நர்வால். PKL சீசன் 11 பொறுத்த வரைக்கும் 2வதா கோச்சா அனௌன்ஸ் பண்ண டீம் ஹெட் கோச்சா பார்த்தீங்கன்னா டபாங்கலி கேசி தான். நம்மளோட ஜோகிந்தர் நர்வால தான் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு பிளேயரா ஒரு டிராஃபி வின் பண்ணிருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு ஹெட் கோச்சா ஃபுல் சீசனையும் இப்பதான் வழிநடத்த போறாரு அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ஜோகிந்தர் நர்வாலையும் நான் இந்த கவுண்ட் டவுன் லிஸ்ட்ல எடுத்துக்கல. அண்ட் கூடவே தமிழ் தலைவாஸ் டீமையும் நான் கவுண்ட் டவுன் லிஸ்ட்ல எடுக்கல. இதற்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஹெட் கோச்சை பேஸ் பண்ணி தான் கவுண்ட் டவுன் அப்படிங்கிறத எடுத்திருந்தேன். பட் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கிளியரா சொல்லிட்டாங்க இங்கே யாருமே ஹெட் கோச் கிடையாது அப்படிங்கிறது. இங்க பார்த்தீங்கன்னா சீஃப் கோச்சா உதயகுமாரும் ஸ்ட்ராட்டஜி கோச்சா நம்மளோட தர்மராஜ் சேரலாதன் அண்ணாவும் இருக்க போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. சேரானாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப புதுசு ப்ரோ கபடிக்கு ஒரு கோச்சா. இப்போ கோச்சிங்கே அவர் ரொம்ப புதுசு அப்படிங்கிறதுனால அவரை நம்ம எடுத்துக்க முடியாது. உதயகுமார் எடுத்தாலுமே அவர் பெருசா எதுவுமே பண்ணது கிடையாது டீமை வச்சு. ஸோ இந்த 2 பேரையுமே நம்ம ஹெட் கோச்சா கன்சிடர் பண்ண முடியாது. இந்த டீமுக்கு ஹெட் கோச்சும் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த டீமையும் நான் இந்த கவுண்ட் டவுன் லிஸ்ட்ல எடுத்துக்கல. பட் தமிழ் தலைவாசுக்கு யார் கோச்சு, பெங்கால் வாரியர்ஸுக்கு யார் கோச்சு, டபாங்கலி கேசிக்கு யார் கோச்சுங்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டு நம்புறேன். ஸோ நான் இப்போ கவுண்ட் டவுன்குள்ள என்ட்ரி ஆகிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 3 பிளேஸ் போயிடுச்சு, அதனால 9 பேர் தான் சொல்ல போறேன். 9th பிளேஸ்ல இருக்கிற கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்னா பைரட்ஸோட கோச் தான். ஸோ பட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கோச் நரேந்தர் ரேது அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு யங் கபடி கோச் தான், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் டொமஸ்டிக் லெவலில் பண்ணியிருக்காரு. பட் ஆஸ் ஏ ஹெட் கோச்சா இங்க ப்ரோ கபடியில் ஒரு சீசன் தான் இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் கோச்சாவும் சர்வ் பண்ணியிருக்காரு. இவருக்கு ஒரு நல்ல பிளேஸ் இங்க இருக்கு. அண்ட் நரேந்தர் ரேது கூட சேர்ந்து பிரசாந்த் குமார் ராய் அப்படிங்கிற அசிஸ்டன்ட் கோச்சையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பட்னா பைரட்ஸ். ஸோ அதுவுமே ஒரு நல்ல மூவ் தான். நம்மளோட பிரசாந்த் குமார் ராய் பட்னா பைரட்ஸ்ல பிளேயரா கேப்டனா இருந்து வெளியே போன பிளேயர், திரும்பவும் அசிஸ்டன்ட் கோச்சா உள்ள வந்திருக்காரு. ஃபியூச்சர்ல ஹெட் கோச்சாவும் மாற போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அடுத்த சீசனே நரேந்திர ரேதுவை தூக்கிட்டு பிரசாந்த் குமார் ராய் ஹெட் கோச்சாவும் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ இங்க நரேந்திர ரேதுவை பொறுத்த வரைக்கும் கம்பேர் டு அதர் கோச்சஸ் PKL சக்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த கோச்சுக்கு நான் 9th பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 8வது இடத்தை பிடிக்கிற கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூமும்பா கோச்சான கோலமரேசா. இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரே ஓவர்சீஸ் கோச், அதாவது ப்ரோ கபடியிலேயுமே ஓவர்சீஸ் கோச் ரொம்ப ரொம்ப ரேரு, அது ரொம்ப முக்கியமான ஒருத்தர்னா அது கோலமரேசா தான். கோலமரேசாவை பொறுத்த வரைக்கும் யூமும்பாவுக்கு லாஸ்ட் சீசன் கோச்சா அப்பாயிண்ட் ஆயிருந்தாரு. அவர் கூட சேர்ந்து 2 அசிஸ்டன்ட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணிருந்தாங்க, ஜீவா குமார் அண்ட் இன்னொருத்தர். 2 பேரையுமே இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி யூமும்பாவோட அசிஸ்டன்ட் கோச்சா ஹெட் கோச்சா சர்வ் பண்ணியிருந்த அனில் சப்ரானா அப்படிங்கிறவரை இப்போ அசிஸ்டன்ட் கோச்சா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கோலமரேசா ஹெட் கோச், அனில் சப்ரானா அசிஸ்டன்ட் கோச். கண்டிப்பா ஒரு நல்ல காம்போ தான். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அனில் சப்ரானாக்கு ஹெட் கோச் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷன்ல எக்ஸ்பீரியன்ஸுமே இருந்திருக்கு, அசிஸ்டன்ட் கோச்சாவும் இருந்திருக்காரு. இப்போ கோலமரேசா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
ஒரு நல்ல கோச், அவரோட அப்ரோச்சஸ் நல்லா இருக்கும், அவர் பண்ற மூவ்ஸ் நல்லா இருக்கும். பட் சக்சஸ் இன் ப்ரோ கபடி அப்படின்னு பார்க்கும்போது பெருசா எதுவுமே கிடைச்சது கிடையாது. 2 டைம் பிளே ஆஃப் கூட்டு போயிருக்காரு டீம் அவர் கோச்சா இருந்தப்போ. மற்றபடி பெருசா எதுவுமே பண்ணாத காரணத்தினால இங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு 8th பிளேஸ் அப்படிங்கிறது மட்டும் கிடைச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 7வது இடத்தை பிடிக்கிற கோச் யாருன்னு பாத்தீங்கன்னா யூபி யோதாஸோட கோச் ஜஸ்வீர் சிங். ஜஸ்வீர் சிங் ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் கோச் யூபி யோதாஸை பொறுத்த வரைக்கும். பட் கடைசி ஒரு சில சீசன்களாக அவர் வந்து சொதப்பிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. நம்ம பிளேயர் மேலே குறை சொன்னாலுமே எப்பவுமே கோச்சஸும் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பாங்க டீம் சொதப்பலுக்கு. அது நிறைய நீங்கள் தமிழ் தலைவாசலையே பார்த்துருக்கலாம். ஜஸ்வீர் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவரோட அப்ரோச்சஸில் கொஞ்சம் கேள்விக்குறிகள் இருந்திருக்கு. பட் கம்பேர்ட் டு கோலமரேசா அண்ட் ரேது இவரோட பர்ஃபார்மன்ஸ் இன் ப்ரோ கபடி நல்லாவே இருந்திருக்கு. வின்னிங் பர்சன்டேஜ் நல்லாவே வச்சிருக்காரு ஒரு டீமுக்கு. அதனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7th பிளேஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 6வது இடத்தை பிடிக்கிற கோச் தெலுங்கு டைட்டன்ஸோட கோச்சா இருக்கிற கிருஷ்ணன் குமார் உடா. இதுக்கப்புறமா இருக்கிற எல்லா கோச்சஸுமே டைட்டில் அடித்தவங்க ஒருத்தரை தவிர அந்த ஒருத்தர் டைட்டில் அடிக்கலனாலும் தரமான கோச் அப்படிங்கிறதுனால அவருக்கு நான் மேலே ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டபாங் டெல்லி கேசிக்காக 8வது சீசன் டைட்டில் வின் பண்ணி கொடுத்த ஒரு கோச். பட் இருந்தாலும் இவரோட அப்ரோச்சஸ் ஒரு சிலது செட் ஆகாதனால இவங்க வந்து டபாங் டெல்லி கேசிலேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறமா தெலுங்கு டைட்டன்ஸ் சீசன் 10 முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு 2 நாள்லேயே ஒரு ஹெட் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் டீம் நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. கிருஷ்ணன் குமார் ஹூடாவை பொறுத்த வரைக்கும் டைட்டில் அடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த யங்ஸ்டர்ஸை குரூம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணுவார். அவர் நல்ல கோச் தான், நல்ல ரெக்கார்டுமே ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அதனால அவருக்கு 6th பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அடுத்ததா 5வது இடத்துக்கு முன்னேறி போனோம் அப்படின்னா 5th பிளேஸ் கோஸ் டு ரந்தீர் சிங் ஷெராவத், பெங்களூர் புல்ஸோட கோச். காலங்காலமாக 11 சீசன் பெங்களூர் புல்ஸுக்கு ஒரே கோச் தான், மாறவே கிடையாது. இங்கே எப்படி சிஎஸ்கேக்கு ஸ்டீஃபன் ஃப்ளமிங் மாறாமல் இருந்துகிட்டே இருக்காரோ ஒரு கோச்சா, அதே மாதிரி தான் ரந்தீர் சிங் ஷெராவத்துமே இப்போ வரைக்கும் மாறாமல் பெங்களூர் புல்ஸுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சீசன் 6ல் டிராஃபி அடிச்சதோட சரி, அதுக்கப்புறமா பெரிய பர்ஃபார்மன்ஸ் அந்த டீமுக்கு இருந்து அவரால் கொடுக்க வைக்கவே முடியாமலே போயிட்டு இருக்கு. அவர் ஒரு சில மிஸ்டேக்ஸுமே இந்த ப்ரோ கபடி லீக் வரைக்கும் பண்ணியிருக்காரு. இந்த பெங்களூர் புல்ஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு 2 ஷெராவத் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஒன்று பவன் ஷெராவத், இன்னொன்று ரந்தீர் சிங் ஷெராவத். ரந்தீர் சிங் ஷெராவத் ஒரு தரமான கோச் தான். பட் கம்பேர் டு டாப் 4 இவர் கொஞ்சம் ஸ்லோவோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ப்ரோ கபடியோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 5th பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 4வது இடத்தை பிடிக்கிற கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்மேகர் சிங். ராம்மேகர் சிங்குக்கு 4வது இடமா? அப்போ டாப் 3 யாரா அப்படின்னு நீங்க அதுக்கு இதை விட பயங்கரமான கோச்சஸ்லாம் இருக்காங்க. ராம்மேகர் சிங்கை பொறுத்த வரைக்கும் பட்னா பைரட்ஸுக்கு ஒரு டைம் டிராஃபி வாங்கி கொடுத்துருக்காரு. பட்னா பைரட்ஸ் நல்லாவே வழிநடத்திருக்காரு. குஜராத் ஜெயின்ஸுக்கும் ஓரளவுக்கு கொண்டு போயிருக்காரு. ராம்மேகர் சிங் நல்ல அப்ரோச், நல்ல டிஃபென்சிவ் கோச். அதனாலேயே இந்த கோச்சுக்கு நான் 4th பிளேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். குஜராத் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கோச் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட கோட்டி சுந்தர் அவர் இருக்காரு. அவர் பெருசாக அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க அசிஸ்டன்ட் கோச் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ராம்மேகர் சிங் எங்க இருக்காரோ அங்க கோட்டி சுந்தரமே இருப்பார் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நாம டாப் 3 குள்ள என்ட்ரி ஆகும். 3வது இடத்தை பிடிச்சிருக்கிற கோச் மன்பிரீத் சிங் ஃப்ரம் ஹரியானா ஸ்டீலர்ஸ். ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் மன்பிரீத் சிங்கை திரும்பவும் கோச்சா ரீடைன் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேவரட் கோச் அப்படின்னு நான் சொல்லுவேன் மன்பிரீத் சிங். அவரோட அப்ரோச்சஸ், அக்ரஷன் அப்ரோச்சஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நீர்குலியாவை திரும்பவும் அசிஸ்டன்ட் கோச்சா அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீர்குலியா இருந்தால் தான் நான் கோச்சிங் பண்ணுவேங்கிற மாதிரி மன்பிரீத் சிங் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ மன்பிரீத் சிங்கை பொறுத்த வரைக்கும் குஜராத் ஜெயின்ஸ்ல இருந்தப்பவும் சரி, அந்த டீமை ஃபைனல்ஸ்க்கு வந்து கொண்டு போயிட்டு இருந்தாரு தொடர்ந்து 2 சீசனா. அது மட்டும் இல்லாம ஹரியானா ஸ்டீலர்ஸையும் இப்போ நீங்களே பார்த்திருப்பீங்க லாஸ்ட் சீசன் ஃபைனலிஸ்ட், அதுக்கு முன்னாடியும் தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு டீமா தான் இருந்திருக்காங்க. ஸோ மன்பிரீத் சிங் எப்பவுமே ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் ஒரு யங் கோச்சா இருந்தாலுமே, ஒரு பிளேயரா இருந்து கோச்சா ஆகியிருந்தாலுமே அவரோட அப்ரோச்சஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் அண்ட் அது சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனாலேயே அவருக்கு நான் 3rd பிளேஸை கொடுக்குறேன். இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2வது இடத்தை பிடிக்கிற கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் பலியான். 2 டைம் டைட்டில் வின் பண்ண ஒரு கோச். அசிய கோச்சாகவே பட்னா பைரட்ஸுக்கு முதல் டிராஃபி கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த ஒரு கோச் சஞ்சீவ் பலியான். அண்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் சீசனுக்கு அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப சீசன் கழிச்சு சீசன் 9ல் டிராஃபி வாங்கி கொடுத்த ஒரு கோச் சஞ்சீவ் பலியான். அண்ட் பிகேஎல் சீசன் 10லையும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் சூப்பராக வழிநடத்தி இருந்தாரு. ஓவராலா பார்க்கும்போது சஞ்சீவ் பலியான் இஸ் த பெஸ்ட் கோச் இன் ப்ரோ கபடி அப்படின்னு சொல்லப்படுது. போன சீசன் வரைக்கும் சொல்லப்பட்டு இருந்துச்சு. அது இந்த சீசன் ஒருத்தர் தட்டி படிச்சிட்டாரு, அது வேற விதம். சஞ்சீவ் பலியானை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கோச் என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரோ கபடியில். அதனால தான் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இப்போ வரைக்கும் அவர் ரீடைன் பண்ணி கோச்சாவே அப்பாயிண்ட் பண்ணி அப்படியே வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அவருக்குமே சமையான ஒரு ரெக்கார்டு இருக்கு ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் சஞ்சீவ் பலியான் கூட சேர்ந்து ஒரு அசிஸ்டன்ட் கோச்சையும் லாஸ்ட் சீசன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் இன்னும் ரிலீஸ் பண்ணல, அவருமே கூட இருக்கிறதா தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அசிஸ்டன்ட் கோச்சுமே அங்கே இருக்காரு.
நம்பர் 1 பிளேஸ் அன்டவுட்டட்லி டிஃபெண்டிங் சாம்பியனா இருக்கிற பிசி ரமேஷ் அவர்கள் தான். சோ பிசி ரமேஷை பொறுத்த வரைக்கும் ப்ரோ கபடி ஹிஸ்டரியிலேயே 3 டிராஃபி அடிச்ச ஒரே கோச் இவர்தான். சீசன் 6ல அசிஸ்டன்ட் கோச்சா பெங்களூரு புல்ஸ்க்காக கோப்பையை வின் பண்ணியிருப்பாரு. அண்ட் தென் பெங்கால் வாரியர்ஸ்க்காக சீசன் 7ல டிராஃபி அடிச்சிருப்பாரு. அண்ட் கூடவே ஹெட் கோச்சா ப்ரோ கபடி லீக் சீசன் 10ல புனேரி பல்டனுக்காக டிராஃபி அடிச்சிருக்காரு. மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கோச் அப்படினே சொல்லலாம். அதிக டைட்டில்ஸ் வச்சிருக்கிறதுனால மட்டும் கிடையாது, பிளேயர்ஸை எப்படி ரெடி பண்ணணும், பிளேயர்ஸ் எப்படி குரூம் பண்ணணும், இருக்கிற பிளேயர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும். அனுப்குமார் தான் புனேரி பல்டன் டீம்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போனாரு. ஆனா அதை செட் பண்ணி அவங்களை பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சது பிசி ரமேஷ். அவருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ரேங்க் ப்ரோ கபடி கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசி ரமேஷ் தான் இப்போதைக்கு. இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து எந்த மாதிரியான டிஃபரெண்டான வீடியோ போடலாம் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் சோஷியல் மீடியாஸ்ல என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதற்கான ஐடிஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.